ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லு உங்களோட வருஷக்கணக்கான சேமிப்பு வந்து காலி பண்ணிடும். ஆனா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, பாலிசி கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி இன்சூரன்ஸே எடுத்துடுறாங்க. இந்த வீடியோல ஒரு நல்ல பாலிசியை வந்து எப்படி தேர்வு செய்யறது, தேர்வு செஞ்சதுக்கப்புறம் அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் மணி சென்ஸ் தமிழ். நான் உங்கள் அருண். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரீமியம் மட்டும் பார்த்து இன்சூரன்ஸ் எடுக்காதீங்க. அதாவது குறைவான பிரீமியமா இருக்கு, அது வந்து நல்ல இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. நீங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இன்சூரன்ஸோட உண்மையான வேல்யூ தெரியும் உங்களுக்கு. அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கவரேஜ், பெனிஃபிட், கிளைம் ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே நீங்க கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் சம் இன்சூர்டு. அதாவது இப்போ உள்ள காலகட்டத்தில் மெடிக்கல் செலவு எல்லாமே அதிகமாகிக்கிட்டே போகுது. பெரிய பெரிய சிட்டிலாம் ஒரு சர்ஜரிக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாயிலிருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. அதனால நீங்க எடுக்கக்கூடிய பாலிசியில் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்திலிருந்து 20 லட்ச ரூபாய் வரைக்கும் கவர் இருக்கணும். உங்களோட ஃபேமிலி பெருசா இருந்துச்சுன்னா கவரை நீங்க அதிகப்படுத்திக்கணும். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட்டிங் பீரியட். அதாவது ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு அவங்க வந்து வெயிட்டிங் பீரியட் சொல்லியிருப்பாங்க. அது எவ்வளவு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கணும். அதாவது 3 வருஷமா, 2 வருஷமா, 4 வருஷமா, 5 வருஷமா, அதை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் நீங்க பாலிசி எடுங்க. நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரூம் ரெண்ட் லிமிட். அந்த இதை நீங்க பாத்துக்கணும். அதாவது நீங்க எடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ்ல ரூம் ரெண்டுக்கு வந்து எவ்வளவு எடுக்கிறாங்க, இல்லாட்டா அதை லிமிட்டா அன்லிமிட்டா அப்படிங்கிறத நீங்க கேட்கணும் அவங்ககிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்க 5000 ரூபாய்க்கு நீங்க ரூம் ரெண்ட் உங்களோட பாலிசியில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மேல எவ்வளவு செலவானாலும் உங்க பாக்கெட்ல இருந்தா நீங்க பைசா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ரூம் ரெண்ட் லிமிட் வந்து இருக்கா, அன்லிமிட்டா, பிளெக்சிபிளா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங் ஹாஸ்பிட்டல். அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல நீங்க எடுக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோட நேம் லிஸ்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி அந்த நேம் லிஸ்ட் ஆயிருந்தா நீங்க கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஃபர்ஸ்ட் எல்லா ரூபாயும் கையில இருந்து போட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளைம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால இதை கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அதாவது செட்டில்மெண்ட் மட்டும் பார்த்து பாலிசி எடுத்துறாதீங்க. அதாவது இப்போ வந்து செட்டில்மெண்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 85%, 95% இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி நீங்க அந்த பாலிசி எடுத்துறாதீங்க. அது ஒரு அளவுகோல் தான். அதோட சேர்த்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட், கிளைம் எக்ஸ்பீரியன்ஸ், டேர்ம் பாலிசி இது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இன்சூரன்ஸ் எடுங்க. நீங்க பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 5 கேள்வி கேளுங்க. எதெல்லாம் கிளைம் ஆகும், எதெல்லாம் கிளைம் ஆகாது, ரூம் ரெண்ட் லிமிட் இருக்கான்னு பாருங்க, நெட்வொர்க்கிங் ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கா அப்படின்னு பாருங்க, சம் இன்சூர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க பாலிசி எடுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு செலவு இல்லை, அது ஒரு ஃபைனான்சியல் சேஃப்டி தான். குறைஞ்ச பிரீமியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் ஏமாற வேண்டாம். ஒரு நல்ல பிரீமியமா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மணி சென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.